இன்றைய தினம் நமது வேத பாட வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களுடன் என் வணக்கங்களையும் ஏறெடுக்கிறேன். இன்றைய தினம் நாம் கேரக்டர் ஸ்டடி குணநல ஆய்விலே தியானிக்க இருப்பது தாவீதை பற்றி. பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் மோசேக்கு அடுத்தபடி ஒரு முக்கியமான நபர் தாவீது. இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் முக்கியமானவைகள் அநேகம் உண்டு. தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தில் பார்த்தோம்னா அதிக பக்கங்கள் இவருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கோம். 1 சாமுவேல் 16வது அத்தியாயம் முதல் 31வது அத்தியாயம் வரைக்கும், அப்புறம் 2 சாமுவேல் முழுவதுமே 1வது அத்தியாயத்திலிருந்து 24வது அத்தியாயம் வரைக்கும், 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் வரைக்கும் இவருடைய காலக்குறிப்புகள் உண்டு. அதே சமயம் 1 நாளாகமம் புஸ்தகத்திலையும் 10வது அத்தியாயத்திலிருந்து 29 அதிகாரங்கள் வரைக்கும் இவரை பற்றிய குறிப்புகள் உண்டு. இது தவிர இது அவர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன செய்தார் என்பதை மேலோட்டமாக எழுதின குறிப்புகள் இவைகள். இதை தவிர தாவீது சொந்தமாக தன் உள்ளான மனநிலைமையில் இருந்து தேவனுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள உறவிலே தேவனை நோக்கி விண்ணப்பித்தது, ஜெபித்தது, துதித்தது, இவைகள் மூலமாக அவருடைய உள்ளான மனநிலைமையை குறித்து அவர் இயற்றிய சங்கீதங்கள் புஸ்தகங்களிலே நாம் அறியலாம். சங்கீத புஸ்தகத்தில் உள்ள 150 சங்கீதங்களிலே கிட்டத்தட்ட பாதி 73 சங்கீதங்கள் தாவீதின் சங்கீதங்கள் என்ற தலைப்பிலேயே நமது வேத புஸ்தகத்தில் உண்டு. எனவே ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே அவரை குறித்து தியானிப்பது கொஞ்சம் கடினம்தான். எனவே அவருடைய இந்த கேரக்டர் ஸ்டடி குணநல ஆய்வு பகுதியை நாம் 3 பகுதிகளாக பிரித்து, தேவன் ஒரு சிறந்த ராஜாவாக அவரை எப்படி உருவாக்கினார் என்பதை அவரது பயிற்சி, தாவீதினுடைய பயிற்சி என்ற தலைப்பிலும், தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை ஒரு சிறந்த ராஜாவாக அவர் எப்படி நிறைவேற்றினார் என்பதை தாவீதினுடைய ஆட்சி என்ற தலைப்பிலும், என்னதான் சிறந்த மனிதராக இருந்தாலும் அவரிடத்திலும் சில பலவீனங்கள் இருந்தது, சில தவறுகளும் இருந்தது, அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதிலிருந்து தேவன் நம்மை எச்சரிக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து அவருடைய வீழ்ச்சி என்ற 3 தலைப்புகளாக பிரித்து வாரம் ஒரு தலைப்பிலே நாம் இதை தியானிக்கலாம். இந்த வாரம் தாவீதினுடைய பயிற்சி என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். தாவீதை தேவன் எப்படி உருவாக்கினார் என்பதையும், அதிலே அவரிடத்தில் கண்ட சிறந்த குணாதிசயங்கள் என்ன, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்ற ஊழியத்தின் பாதையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருமே தாவீதிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதையும் நாம் இந்த அவருடைய பயிற்சி என்ற தலைப்பிலே பார்க்கலாம். இதை 1 சாமுவேல் 16வது அத்தியாயத்திலிருந்து 30வது அதிகாரம் வரை உள்ள இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ளாக அவருடைய பயிற்சியினுடைய காலங்கள் எல்லாம் அடங்கும். ஸோ இந்த அதிகாரங்களுக்குள்ளாக நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டபோது முதலாக தேவன் எழுப்பி கொடுத்த ராஜா சவுல். அந்த சவுலை ஜனங்கள் பார்த்தபோது எல்லாரும் ஒரு தோளுக்கு கீழ் நிற்கத்தக்கதாக உயரமாக இருந்தார், நல்ல வாட்ட சாட்டமாக கம்பீரமாக இருந்தார். இவர்கள் எதிர்பார்த்த ஒரு ராஜா எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவருடைய உருவ அமைப்புகள் இருந்ததுனால ஜனங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளான மனிதனிலோ பயம், சுய நம்பிக்கை இல்லாதது, தன்னுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு நிலையற்ற ஒரு பயமுள்ள தன்மை, முக்கியமாக தன்னை ராஜாவாக உருவாக்கி ஏற்படுத்தின தேவ ஆலோசனைக்கு காத்திருந்து அவர் நடக்காதது,
தேவன் கட்டளையிட்டு இருந்தும் கூட கீழ்ப்படியாமல் உலக பிரகாரமாக சென்று அவர் தவறுகள் செய்தார். இது சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம். இப்பொழுது தேவன் அடுத்த ஒருவரை எழுப்புகிறார். அவரை ராஜாவாக எழுப்புகிற போது அவர் ஒரு டீனேஜ் பாய் தான். பார்க்க சௌந்தரியமான ரூபமுள்ள இள வயதுள்ள ஒரு வாலிபன் தான். ஆனா அவருக்கு உள்ளே தேவன் கண்ட காரியங்கள் என்ன? அவருக்கு உள்ளே எந்த காரியத்திலும் தேவனை சார்ந்து நிற்பது, தேவ ஆலோசனையை கேட்டு செயல்படுவது, தேவன் நாம மகிமையை உயர்த்துவது, தன் உயிரை காட்டிலும் தேவனுடைய நாம மகிமை அதை உயர்த்த வேண்டும் என்கிற தேவன் பேரில் இருந்த ஒரு வைராக்கியம், பொறுப்புடன் செயல்பட்டது, தன் வீட்டில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை பொறுப்புடன் நம்பிக்கை, இந்த காரியங்களே தேவன் கண்டு கொண்டதினாலே அவரை என் இருதயத்துக்கு ஏற்றவராக தேவன் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். சோ இந்த காரியங்கள் தாவீதில் காணப்பட்ட இந்த காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முக்கியமாக முதலாவது நாம் அவருடைய ஜீவியத்தில் நாம பார்க்கக்கூடியது அவருடைய தாழ்மை. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேம் ஊருக்கு வருகிறார். பலி செலுத்த பலி விருந்துக்கு ஜனங்களை அழைக்கிறார். அதிலே முக்கியமாக தாவீதின் தகப்பன் ஈசாயை உன் குமாரர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வா என்று ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்கிறார். தெளிவாக நீயும் உன் குமாரர்கள் அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். ஈசாயும் அதன்படி தன்னுடைய 7 குமாரர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் 8வது குமாரனாக இருந்த தாவீதோ வழக்கம் போல ஆடுகளை மேய்ப்பதற்கு அனுப்பிவிட்டார். அவர்கள் அவரை ஒரு பொருட்டாகவும் எண்ணவில்லை. தாவீதும் அதை குறித்து எதுவும் செய்யவில்லை. தன் கையில் கொடுத்த வேலையை செய்வதிலே அவர் போய்விட்டார். ஆனால் தேவனோ அவர்தான் எனக்கு வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாக இருந்த அவனை தேவன் தெரிந்து எடுத்து அவன் சகோதரர்கள் நடுவிலே அவரை அபிஷேகித்தார். அதற்கு பின் சில காலங்கள் கழித்து கோலியாத்தை அவர் கொன்றதற்கு பின்பு கோலியாத்தை கொல்கிறவனுக்கு தன் மகளை ராஜா மணமுடித்து கொடுப்பார் என்பதுதான் ராஜா அறிவித்திருந்த ஒரு அறிவிப்பு. அதன்படி சவுலும் தாவீதை பார்த்து சொல்கிறார், என் மூத்த மகள் மோராவை நான் உனக்கு திருமணம் செய்து தருவேன், மணமுடித்து தருகிறேன் என்று சொல்லுகிறார். இதை நம்ம 18வது அத்தியாயத்திலே நம்ம பார்க்கலாம். 17வது வசனத்திலே, இதோ சவுல் தாவீதை நோக்கி, இதோ என் மூத்த குமாரத்தியாகிய மோராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன், நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்த கர்த்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான். அப்போது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். ராஜாவுக்கு மருமகனாகதெல்லாம் அது பெரிய காரியங்க, நான் ஐ ஆம் நாட் ஃபிட், நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். ஆனா ராஜா சொன்னபடி, அவன் வாக்கு கொடுத்தபடி தாவீது கொடுத்துருக்கணும், கொடுக்கல. 19வது வசனத்திலே, சவுலின் குமாரத்தியாகிய மோராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோலாத்தியானாகிய ஆதிரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். வேறொருவனும் திருமணம் செய்து வைத்து விட்டார். ஆனா அதுக்கப்புறம் சொல்லுகிறார் தாவீதை நோக்கி, 21வது வசனம், நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தினாலே இன்று எனக்கு மர்மவனாவாய் அப்படிங்கிறார். அதுவும் ஒரு சூழ்ச்சியான ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார். இதை தன் ஊழியக்காரர்கிட்ட போய் ராஜா கிட்ட தாவீதிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உண்மையில் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் உண்மை சிநேகிக்கிறார்கள், இப்போது நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்றார்.
சவுலின் ஊழியக்காரர் அந்த வார்த்தைகள் தாவீதின் செவியில் கேட்க பேசினான். அப்போது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றார். சோ அவன் ராஜாவுக்கு மருமகனாவது அந்த சந்தர்ப்பங்கள் அவன் கையில வந்த போது கூட அவன் தன்னை தாழ்த்தி, இது என் வாழ்க்கையில் நோக்கம் அல்ல, முக்கியம் அல்ல, பட் ராஜாவுக்கு மருமகன் ஆகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது என்று தன்னை தாழ்த்தினான். இது என்ன லேசான காரியமா என்று. என்றால் அக்கால வழக்கப்படி இன்னொரு பிரச்சனையும் அதிலே உண்டு. இன்று நம்ம வழக்கத்தின்படி திருமணத்துல பெண் வீட்டிலிருந்து தான் மணமகனுக்கு டௌரி கொடுத்து வரதட்சணை கொடுத்து திருமணம் நடத்தி வைக்கிறார்கள். ஆனால் அக்காலகட்டத்திலே அந்த தேசத்தின் கலாச்சாரம் அப்படி கிடையாது. மாப்பிள்ளை தான் வரதட்சணை டௌரி கொடுத்து உங்க பெண்ணை எங்களுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டு பெண்ணை கூட்டிட்டு போகணும். அதுவும் ஒரு காரியம். நான் அவ்வளவெல்லாம் கொடுத்துலாம் அவருக்கு மருமகன் ஆக முடியாது, அவர் சொல்றாரு தான், ஆனாலும் நான் அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று தன்னை தாழ்த்தி தாழ்த்தி கீழே இறங்கினான். அவனுடைய வாழ்க்கையில பல இடங்களிலே அவன் தன்னை தாழ்த்தினதை நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான், ஒரு வசனம் தான். தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார், பெருமையுள்ளவனுக்கோ விரோதமாக நிற்கிறார். சோ அந்த தாழ்மைங்கிறது அவன் உடம்பிலேயே இருந்தது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு காரியம் ஆயத்தம். தன்னை ட்ரெயின் அப் பண்ணுவதிலும் தன்னை தயார் பண்ணுவதிலும் அவன் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கிரமமாக செலவு செய்தான். சாமுவேலை தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். அது முதல் அவன் ஆவியிலே நிரம்பி துதிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அதிகமாக வளர்ந்தார். அந்த ஆவியானவரால் நிரம்பி தேவனை துதிக்கின்ற நேரங்களிலே தான் தேவன் தன்னோடு இருக்கிறார் என்பதை அந்த ஆவியானவரை மூலமாக தேவனை சார்ந்திருப்பதிலுமாக வளர்ந்ததுனால அந்த தேவனை துதிப்பதிலே அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அவருக்கு இருந்தது. அதனாலதான் சங்கீத புஸ்தகங்களிலே அவர் எழுதிய அந்த 73 சங்கீதங்களை நாம் படித்து பார்த்தால் அநேகமாக அவர் தேவனை நோக்கி தன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் கொட்டி ஜெபித்ததும் தேவனை துதித்ததும் தேவனை மகிமைப்படுத்தினதும் இருக்கும். இன்றைக்கு கூட அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஆவியானவருடைய அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிறார்கள், அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறார்கள், சமயத்தில் அந்நிய பாஷைகளும் பேசுகிறார்கள். ஆனால் அந்த ஆவியிலே நிரம்பி ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற அந்த அனுபவத்துக்குள் வளர்வதிலே நம்மை தாழ்த்தி தொடர்ந்து வளர வேண்டும். அது அநேகம் பேர் செய்யாததுனால அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. அது ஒன்று. இரண்டாவது, தேவன் கொடுத்த திறமைகளை அவன் பயிற்சி செய்து தன் திறமையை வளர்த்து கொண்டான். தேவனை பாடி துதிப்பது, பாடல்கள் இயற்றுவது, வாத்திய கருவிகள் வாசிப்பது தவிர தன் ஆடுகளை பாதுகாப்பதற்காக தன் கையில் இருந்த ஆயுதமாகிய கவன்கள் அதை உபயோகிப்பதிலே அவன் ஒரு பயிற்சியிலே தேர்ந்த ஒரு நபராக இருந்தான். இதுதான் கோலியாத்துக்கு விரோதமாக தைரியமாக எழும்பி செல்வதற்கும் கோலியாத்தை சரியான இடத்திலே சரியான நேரத்தில் அடித்து வீழ்த்துவதற்கும் இந்த பயிற்சி அவனுக்கு அங்கு உதவியாக இருந்தது. தேவன் அதற்குரிய பயிற்சி நமக்கு கொடுக்கிறார், அதற்குரிய திறமைகளை தாளந்துகளை கொடுக்கிறார். அதை அவன் கிரமமாக பயிற்சி செய்து தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற காரியத்திலே அவர் நேரத்தை செலவு செய்தார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்.
மூன்றாவதாக தைரியம். தன் பொறுப்பில் உள்ள ஆடுகளை விரோதமாக சிங்கமும் கரடியும் வந்தபோது தன் உயிரை காத்துக்கொள்ள தப்பித்து ஓடுகிறவனாக இல்லாம அந்த ஆட்டுக்குட்டிகளை காப்பதற்காக சிங்கத்திற்கு விரோதமாக கரடிக்கு விரோதமாக சென்று அவர்களை அடித்து தன் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றி எடுத்துக்கொண்டு வந்தான். இது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியினுடைய ஒரு காரியம். இந்த சிங்கத்தையும் கரடியையும் அவன் விரோதமாக நின்று மேற்கொண்டதுதான் தாவீதுக்கு விரோதமாக செல்வதற்கு அவனுக்கு ஒரு தைரியத்தையும் கொடுத்தது. 40 நாட்கள் கோலியாத் சவால் விட்டான். எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. சவுல் ராஜாவும் பயந்து போய் தான் உட்கார்ந்துருந்தான். ஆனா அந்த நேரத்துல தாவீது தைரியமாக எழுந்து சென்றான். ஏனென்றால் ஏற்கனவே அவனுக்கு அனுபவம் இருக்குது. தன்னை விட மிகப்பெரிய உருவத்தில் பெரிய வலிமையான கரடியை தேவ துணையனால நான் வீழ்த்தி இருக்கிறேன், சிங்கத்தை நான் வீழ்த்தி இருக்கிறேன். சோ இந்த மனிதன் எனக்கு ஏமாத்திரம். ஆனாலும் அவனுக்கு விரோதமாக செல்வதற்கு ராணுவ வீரர்களோ ராஜாவோ சேனாதிபதிகளோ பயந்து நின்ற போதும் இவன் தைரியமாக எழுந்து செல்வதற்கு அந்த ஒரு தைரியம் அவனுக்குள்ளே இருந்தது. இது ஒரு காரியம். நான்காவதாக அவருடைய காரியத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் தேவன் பேரிலே அவருக்கு இருந்த விசுவாசம். தான் தைரியமாக சென்று காரியங்கள் செய்தாலும் கூட தன்னை பலப்படுத்தி ஜெயத்தை கொடுத்தவர் தேவனே என்று அறிக்கை எடுக்கிறவனாகவும் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தினாலே முன்னோக்கி செல்கிறவராகவும் இருந்தார். இதை அவர் வாழ்நாளினுடைய கடைசி பாகம் வரைக்கும் தேவனை சார்ந்திருந்து தேவ பலனினாலே செல்லக்கூடிய காரியம் அவருக்குள்ளே இருந்தது. எனவேதான் சவுல் ராஜா கேட்டபோது நீ எப்படி போவா என்று சொன்ன போது அவர் சொன்னார், கர்த்தர் என்னோட இருக்கிறார். பதினேழாவது அத்தியாயத்துல 34வது வசனத்துல சொல்கிறார். 37வது வசனத்துல சவுலை பார்த்து, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். நான் ஜெயித்தேன் என்பது அல்ல, எனக்கு ஜெயத்தை கொடுத்தவர் தேவன் தான் என்று அவரை உயர்த்துகிறதிலே அவரை மகிமைப்படுத்துகிறதிலே முக்கியமாக இருந்தார். அதனால அந்த ஒரு காரியத்தோடு எழுந்து சென்றார். கோலியாத்தை பார்த்து அவன் பேசின போது அவன் சொன்னது 17வது 45-46 வசனங்களிலே, பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்பதை பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றார். அந்த தேவன் பேரிலே தேவனை சார்ந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசம், தேவன் பேரிலே இருந்த அந்த ஒரு விசுவாசம் அவருக்கு தைரியத்தையும் கொடுத்தது.
அவர் தேவ மகிமைக்காக தன் உயிரை பணைய வைத்து செய்த போது தேவன் அவரை பலப்படுத்தி அவரை உபயோகப்படுத்த காரணமாக இருந்தது. மிக முக்கியமான அடுத்த ஒரு காரியம், இதே சிங்கத்துக்கும் கரடிக்கும் கோலியாத்துக்கும் விரோதமாக சென்ற இதே தாவீது தன்னை கொலை செய்வதற்காக சவுல் ஆயத்தமாகி வந்தபோது அவருக்கு விரோதமாக தன் கையை நீட்டவில்லை. அங்கேயும் அவர் சொன்ன காரியம் இதுதான். 24வது அத்தியாயத்திலே நம்ம பார்க்கலாம். அவர் தனக்கு விரோதமாக சவுல் வந்த போதும் அவரை கொன்று ஓடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர் கையில் இருந்த போதும் அவர் கொலை செய்யவில்லை. தனக்கு விரோதமாக வந்த சவுல் தன் கரத்தின் கீழ் சிக்கிய போது கூட அவருக்கு விரோதமாக அவர் எழும்பவில்லை. அப்பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் இதுதான். 24வது அத்தியாயம் 6வது வசனத்துல சவுல் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. காரணம், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினாலே அவர்களை தடை பண்ணினார். தான் மாத்திரமல்ல, தன்னோடு கூட இருந்தவர்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி அவர்கள் தடை. என்றால் அவர் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஆண்டவரால் நியமிக்கப்பட்டவர். சோ அவருக்கு சார்பாக நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லி, இதிலும் அவனுக்கு தேவன் பேரில் உள்ள ஒரு விசுவாசம் தான். தன்னை விலக்கி காத்துக்கொண்டான். இருமுறை சவுல் தாவீதினுடைய கரத்தில் சிக்கிய போதும் அவர் அந்த காரியத்தை செய்யவில்லை. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு காரியம், எந்த காரியத்தை செய்வதற்கு முன்னும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நான் இதை செய்யலாமா போகலாமா என்று தேவ ஆலோசனையை கேட்டு அவருடைய சொல்லின்படி செயல்பட்டார். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்கு காத்திராமல் சுயத்தில் முடிவெடுக்கிற போதுதான் அநேக தோல்விகள் வருகிறது. இதை நம்ம 23வது அத்தியாயத்திலே நம்ம பார்க்கலாம். 1 to 5 வசனங்களை நம்ம பார்த்தா, இதோ பெலிஸ்தர் கோகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்போது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறிய அடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியெடுத்து கோகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். அதன்படியாக அவன் சென்று பெலிஸ்தருக்கு விரோதமாக போராடினான். சோ ஆண்டவரிடத்தில் ஒன்றையும் கேட்டு செய்தான். திரும்பவும் அந்த பட்டணத்தை ரட்சித்து விட்டான். ஆனா சவுல் அவன் அங்க இருக்கிறான் என்று அவனை தேடி வருகிற போதும் இப்போ நான் என்ன செய்வது என்பதை தேவனிடத்தில் விசாரித்தான். 10வது வசனத்துல பார்த்தா, தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கோகிலாவுக்கு வந்து என் நிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாக கேள்விப்பட்டேன். என்னை பிடிக்கிறதுக்காக வந்து இந்த பட்டணத்தை அழிச்சு போடுவான் போல இருக்குது. அப்ப இந்த பட்டணத்தார் என்ன அவன் கையில் ஒப்பு கொடுப்பார்களோ தெரியவில்லை. உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான். அதற்கு கர்த்தர், அவன் வருவான் என்றார். அப்போது சொன்னார், கோகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவுலின் கையில் ஒப்பு கொடுப்பார்களா என்று தாவீது கேட்டதற்கு கர்த்தர், அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொன்னார். உடனடியாக அவனும் அந்த மனிதர்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியேறி போய்விட்டார்கள். ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையிலே தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறவராக அவர் இருந்தார். இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான காரியம். இந்த இடங்களில் தான் அநேக நேரங்களிலே ஊழியத்தில் இருக்கக்கூடிய அநேகர் நாம் தவறி போவதற்கு காரணம் இந்த ஒரு இடம், கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் செயல்படுவது.
மிக முக்கியமான அடுத்த ஒரு காரியம் அவருக்கு இருந்த பொறுமை. அது ஊழியத்தில் எல்லாருக்கும் நமக்கு தேவையான முக்கியமான ஒரு காரியம், பொறுமை. தேவனுடைய வேலைக்காக, தேவனுடைய ஏற்ற வேலைக்காக பொறுமையுடன் காத்திருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் அடுத்த ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணின போது அவருக்கு வயது சுமார் 15 இருக்கும். ஏனென்றால் அவர் இளைஞன் என்றுதான் போட்டிருக்கு, டீனேஜ் பாய் தான். அவர் கோலியாத்துக்கு விரோதமாக நின்று அவனை ஜெயித்த போது அவருக்கு வயது 17 தான் இருக்கும். வேத வல்லுநர்கள் இந்த ஒரு குறிப்பு எடுத்து சொல்கிறார்கள். எந்த காலத்தில் எது நடந்தது என்பதை வைத்து 17 வயது தான் இருக்கும், டீனேஜ் பாய் தான். ஆனா அந்த சாமுவேலினுடைய தீர்க்கதரிசன அபிஷேகத்தின்படி அவன் சரியாக ராஜாவாக, முதலிலே எப்ரோனில ராஜாவாக, பிற்பாடு இஸ்ரவேலின் முழு இஸ்ரவேல், அந்த எப்ரோனின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் ராஜாவாக உட்காருகிற போது அவனுக்கு வயது 30. 2 சாமுவேல் புத்தகத்துல 5வது அத்தியாயம் 4-5 வசனங்கள் நம்ம படிக்கலாம். தாவீது ராஜாவாக உட்கார்ந்த போது அவருக்கு வயது 30 வயது. 30 வயதுல தான் அவர் ராஜாவானார். ஸோ 15 வயதுல இருந்து தன்னை ஆயத்தப்படுத்துவதிலும் தேவனுடைய பயிற்சிக்கு கீழாக போவதிலும் அவர் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருந்தார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதுதான், ஊழியம் செய்ய வேண்டும், என் ஊழியத்துக்கு வாழணும்னா உடனடியாக எந்திரிச்சு போய் வேலை செய்ய ஓடிடுறேன். தேவன் கரத்திலே காழ்ந்திருந்து நம்மை நாமே ஆயத்தப்படுத்தக்கூடிய, தகுதிப்படுத்தக்கூடிய காரியத்தில் பயிற்சி எடுப்பதிலையும் ட்ரைனிங் எடுப்பதிலையும், என்ன காரியத்திற்காக அழைத்திருக்கிறார், ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார், என்ன ஊழியம் என்பதை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நம்மை சூழ்ந்துள்ள ஊழிய பயிற்சிகளில் கலந்து கொண்டு அதில் நம்மை ஆயத்தப்படுத்துகிற பணியிலே காத்திருக்க வேண்டும். தேவன் நம்மை பயிற்சி கொடுத்து ஏற்ற வேலையில் ஏற்ற இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். அதற்காக அவன் தேவன் ஏற்ற வேலையில் உயர்த்தும்படியாக அவன் காத்திருந்தான். பொறுமையோடு தேவன் கொடுத்த பயிற்சிகளின் வழியாக அவன் கடந்து சென்றான். 2 சாமுவேல் புத்தகம் 5வது அத்தியாயத்துல 4-5 வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணியிருந்தான். எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷம் 6 மாதமும், எருசலேமில் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். 30 வயதிலே ராஜாவானா, 40 வருடங்கள் 70 வயதாகிற வரைக்கும் அவன் ராஜாவாக இருந்தான். ஆனா அதற்கு அவனுடைய பயிற்சி எடுத்தது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள். தேவன் அவனை பயிற்றுவித்தார். பயிற்சியின் வழியாக அவன் கடந்து சென்று பொறுமையாக தேவன் கொடுக்கிற பயிற்சியில் கடந்து சென்றான். மிக முக்கியமாக அவனிடத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தன்னுடைய கஷ்ட நேரத்திலும் பாடுகளின் நேரத்திலும் கூட அவன் தன்னை சூழ உள்ள பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான். அதுதான் அவன் பார்க்கணும். அவன் தன் உயிருக்கு பயந்து ஓடுகிறவனாக இருந்த போதும் கூட பிறரை ஆதரிக்கின்றவனாக ஒரு மனிதனாக இருந்தான். குறிப்பாக 22வது அத்தியாயத்தில் 1 சாமுவேல் 22ல 1-2 வசனங்கள் பார்க்கலாம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். என்றால் அவன் சவுல் கொண்டு விடுவான் என்று உயிருக்கு பயந்து ஓடுறான். தாவீதினுடைய குடும்பத்தார் என்று சவுல் அவனுக்கு விரோதமாக எழும்பி விடுவார்கள் என்ற பயத்திலே அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தாயும் தகப்பனும் தாவீது இடத்துக்கு போனாங்க. அது மட்டுமல்ல,
ஒடுக்கப்பட்டவர்களும் கடன்பட்டவர்களும் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். இவனைப் போல கஷ்டப்படுகிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இருக்கிறதெல்லாம் கடனுக்கு இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்க, பிறருடைய அநியாயத்தின் நிமித்தம் கஷ்டப்படுகிறதுனாலே முறுமுறுத்து கொண்டு விரோதமாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து அவன்கிட்ட வந்து நின்னாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அவன் தலைவன் ஆனான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனிடத்தில் இருந்தார்கள். இப்போ இவனே உயிருக்கு தப்பிச்சு ஓடுறான், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி தேடணும். ஆனால் நீ தான் எங்களை நடத்தணும்னு இவன் முன்னாடி வந்து இருக்கிற அந்த 400 பேரையும் வழி நடத்தக்கூடிய பொறுப்பு. தன் பாடுகளின் கஷ்டங்களின் வேலையிலும் பிறருக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒருவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய கடமையையும் செய்கிறவனாக இருந்தான். 3-4வது வசனத்துல பார்க்கலாம். அவன் தன் தகப்பனையும் தாயையும் பாதுகாப்பான ஒரு இடத்திலே கொண்டு வைத்து விட்டு வந்தான். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்போவுக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களே மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரண்மனையில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். என்றால் மோவாப் தேசத்துக்குள்ள சவுல் விரோதமாக அடுத்த தேசம், அங்க கொண்டு போய் என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுதுன்னு பார்க்குற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா இந்த தேசத்துக்குள்ள கொஞ்சம் பத்திரமாக இருக்கட்டும் என்று அந்த ராஜா அனுமதியோடு அவர்களே மோவாபிலே விட்டு வந்தான். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தாவீதின் தகப்பனாகிய ஈசாயினுடைய பாட்டி ரூத்து மோவாபிய தேசத்து பெண் தான். இதுவும் அவர்களுக்கு ஒரு அனுமதி பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு காரியமாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, இவன் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். தன்னை சூழ்ந்துள்ள பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் வருகிறார்கள். நம்ம படித்தபடி ராஜா சவுல் தான் அவன் செய்ய வேண்டிய காரியம். ஆனா அவனால எல்லா காரியத்தையும் செய்ய முடியல. தாவீது அவனுக்கு பயந்து தூரமா போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அங்கே அந்த நேரத்திலே பெலிஸ்தர்கள் வந்து கோகிலா பட்டணத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். என் ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக சத்ருவானன் வருகிறான். ஆனா இது ஏன் வேலை இல்லை, ஏன் பொறுப்பு இல்லை என்று அவன் ஒதுங்கி நிற்கவில்லை. தேவனிடத்தில் கேட்டு நாம் போய் அவங்களை காப்பாற்றலாமா, நாம் போகலாமா என்று கேட்டான். தேவன் போ என்று சொன்னார், கிளம்பி போனான். அதிலேயே அவன் கூட போற ஜனங்கள் சொல்லிடுறாங்க. 22வது 3வது வசனம். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, அந்த 400 பேர் அவன் பின்னாடி வந்தாங்களா அவங்க, இதோ நாங்கள் இங்கே யூதாவில் இருக்கும் போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கோகிலாவுக்கு போனால் அது எவ்வளவு அதிகம் அப்படிங்க. அப்போது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரவாக, நீ எழும்பி கோகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கோகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்கள் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கோகிலாவின் குடிகளை ரட்சித்தான். தனக்கே ஒரு பாடுகள் இருக்கிறது. தன் கண் முன்னாடி தன் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு காரியம் நடக்கிற போது இது ஏன் வேலை இல்லை என்று ஒதுங்கி இருக்காம தேவ துணையோடு போய் தன் ஜனங்களை ரட்சிக்கிறவனாக ஒன்றாக இருந்தான். தனக்கு விரோதமாக இவனை குறித்த ஒரு சாட்சி 25வது அத்தியாயத்துல நாபாலுடைய ஊழியக்காரர்கள் தாவீதை குறித்து நாபாலுடைய மனைவி அபிகாயில்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை. 25வது அத்தியாயத்துல 14-15.
அப்போது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை பார்த்து, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்திரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினார், அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ, அதாவது தாவீதும் அவனுடைய ஜனங்களோ, எங்களுக்கு மிகவும் உபசாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாட்கள் எல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருள்களில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றி மதிலாக இருந்தார்கள். எங்களுக்கு காவலாத்தான் இருந்தாங்க. சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக இல்லாம இருக்கிற இடத்துல எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பாத்தான் இருந்தாங்க அப்படிங்கறது அவனுடைய வேலைக்காரர்கள் அவளுக்கு ஒரு சாட்சியாக சொல்கிறார்கள். அந்தபடியாக அவன் நடக்கிறவனாக இருந்தான். அடுத்தபடியாக தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்திலும் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கிறவனாக இருந்தான். இதே 1 சாமுவேல் 30வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், பதினெட்டு 20 வசனத்துல, அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவியிலும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், அவர்கள் அமலேக்கியர் பெலிஸ்தருடைய ஏரியா, ஏன்னா பெலிஸ்தருடைய பகுதியில தான் தாவீது அப்ப குடியிருந்தான். பெலிஸ்தருடைய பகுதியில் அவங்க கொள்ளையடித்து அவன் இருந்து அந்த சிக்லாக்கையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா இவன் போய் அவங்கள கொள்ளையடிச்சுட்டு அவங்க எங்கெங்க கொள்ளையடிச்சாங்களோ அதை எல்லாவற்றையும் சிறிதாயிலும் பெரிதாயிலும் குமாரர்களும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஆனா அதுல இருந்து அவன் என்ன செய்தான்? 26வது வசனம், தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளில் தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 11 பேருக்கு அனுப்புறான். தான் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்த போது தன்னோடு சிநேகமாக இருந்தவர்கள், தன் பாடுகளுக்குள்ள கடந்து போனா அவர்கள் சிநேகமாக இருந்தாங்க, அவங்களுக்கும் சில குறைவுகள் உண்டு என்பதை அவன் அறிவான். அதனால தனக்கு ஆசீர்வாதமா இருக்கிற போது இது நான் சம்பாதித்தது என்று இல்லாம அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு கொடுத்து அவர்கள் கொடுக்கிறவனாக, உண்மையிலே ஆபிரகாமுக்கு தாவீது கொடுத்த அந்த வார்த்தையின்படி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றும் சொன்னார். அப்படியாக அவன் பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக, பாதுகாக்கிறவனாக, பராமரிக்கிறவனாக. ஆனா அவன் இன்னும் ராஜாவா ஆகல. தன் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தான். அந்த காலத்திலும் அவன் இப்படி நடக்கிறவனாகவே இருந்தான். இதன் விளைவு, தாவீதுக்கு எதிராக சவுல் செய்த எல்லா முயற்சிகளையும் தேவன் தாவீதுக்கு பயிற்சி கொடுத்து பலப்படுத்தி உயர்த்துகின்ற காரியமாக தேவன் அதை மாற்றி கொடுத்தார். சோ அவன் இவனுக்கு விரோதமாக செய்த எல்லா செயல்களுமே இவனை மேலும் 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 உயர்த்தி ராஜாசனத்தில் உட்காருவதற்கு இவனை தகுதிப்படுத்தி கொண்டு போனது. சவுலுக்கு பயந்து தேசத்தின் மூளை முடுக்குகள் எல்லாம் அவன் சுற்றி ஓடி திரிந்தது. உயிருக்கு பயந்து ஓடி திரிந்த இந்த நாட்களிலே அவனுக்கு கிடைத்த அந்த அனுபவம், தன் தேசத்தை குறித்த சரியான ஒரு ஜியோகிராபிக்கல் பூகோள ஒரு அறிவையும், யார் யார் எந்தெந்த ஜனங்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள், இவர்களுடைய சுபாவங்கள் என்ன, இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களில் யாரை நம்பலாம் யாரை நம்ப முடியாது, யாருடைய சுபாவம் என்ன என்பதை அவன் சரியாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி தளமாக அவனுக்கு அமைந்தது. இவன் பின்னாட்களில் ராஜாவான போது யாரை நம்பலாம் யாரை ஒதுக்கலாம் என்பதும், இன்னொன்னு சவுலுக்கு பயந்து இஸ்ரவேலுடைய பார்டர்கள்ல தான் சுத்திக்கிட்டே தெரிஞ்சான். அதனால இந்த பார்டருக்கு அடுத்து இருக்கக்கூடியவன் யாரு,
அவனுடைய சுபாவங்கள் என்ன, அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான் என்பது அவன் பின்னாட்களில் ராஜாவான போது தன் ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு விரோதமாக செய்து யுத்தம் செய்து அவர்களை ஜெயிப்பதற்கு அவனுக்கு நல்ல ஒரு அனுபவம், ட்ரைனிங்கை கொடுத்தது. பயிற்சியில நம்ம எவ்வளவு சரியாக இருக்கிறோமோ அவ்வளவுதான் வெற்றி நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு பயிற்சிக்குரிய அறிவை அவனுக்கு கொடுத்தது. அதே சமயம் தாவீதுக்கு முக்கியமான எதிரியாக எழும்பின சவுலுக்கு பிறகு அவனுடைய மகனுடைய சேனாதிபதியாக இருந்த அப்னேர், இந்நாட்களிலே அவனுக்கு விரோதமாக எழும்பின அவனுடைய சொந்த மகன் அப்சலோம், இவங்கெல்லாம் யுத்தத்துல மரித்து போன போது அதன் நிமித்தமாக சந்தோஷப்படுகிறவனாக இல்லாமல் அதன் நிமித்தம் துக்கப்படுகிறவனாகவும் இருந்தான். என் எதிரி ஒளிந்து போனான், எனக்கு விரோதமாக எந்திரிச்சவன் ஒளிந்து போனான், கர்த்தர் அவனை கொன்று போட்டார் என்று சொல்லி அதில் சந்தோஷப்படுகிறவனாக இல்லாமல் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவனாகவும் அவன் இருந்தான். அவனுடைய உண்மையான மனநிலைமை அங்கே வெளிப்படுகிறது. தாவீதுக்கு விரோதமாக முக்கியமான ஒரு காரியம், தாவீதுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பின போது மாம்சீகத்தில் அவர்களுக்கு விரோதமாக செயல்படாமல் அந்த விரோதமான சூழ்நிலையில் தனக்கு இருந்த பயம், துக்கம், வருத்தம் இவைகளை எல்லாம் தேவ சமூகத்திலே தேவனிடத்திலே சமர்ப்பித்து, தேவனே என்மேல் கிருபையாயிரும், என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பித்து, எனக்கு விரோதமாக இந்த எழும்பின இந்த மனிதர்களை நான் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டேன், நீர் அவர்களை நியாயம் விசாரியும் என்று சொல்லி அவர்களில் ஒப்பு கொடுத்தான். தான் அவர்களுக்கு விரோதமாக எழும்பாமல சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீர் நியாயம் விசாரித்து நீர் தண்டனை கொடு, நான் விரோதமாக எழும்ப மாட்டேன் என்று அவன் இருந்தான். இதை நம்ம தாவீதினுடைய சங்கீதங்களிலே நாம் நன்றாக சிறப்பாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு சங்கீதம் 59 அதை வாசித்து பார்த்தா, சவுல் அவனை தாக்க வருகிற போது அவன் ஓடின போது அவன் பாடின சங்கீதம், நான் என்னென்ன கஷ்டப்படுகிறேன், அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தேன், ஆனா எப்படி எனக்கு விரோதமாக எழும்பிட்டாங்க தன்னுடைய மன வருத்தம், கவலைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் உள்ளதே உள்ளபடி அப்படியே கொட்டினான். ஆனா நான் அவங்களுக்கு விரோதமா போக மாட்டேன், நீர் அவர்களை நியாயம் தீரும், ஏனென்றால் எனக்கு மேலே இருக்கிற ராஜா நீர் தான், அந்த காரியம் நியாயம் விசாரிப்பதும் தண்டிப்பதும் உம்முடைய காரியம், நீர் அதை செய்யும் என்று சொல்லி அவர் பொறுப்பிலே அதை ஒப்பு கொடுத்து விட்டு ஒதுங்கி ஓடுகிறவனாக இருந்தான். இன்று நமக்கு மிக முக்கியமான தேவையான ஒரு குணாதிசயம் இதுதான். ஆனால் அவ்வளவு சிறப்பாக இருந்த தாவீதும் தன்னுடைய பயிற்சி நேரங்களில் கடைசி நேரத்திலே ஒரே ஒரு தவறை செய்து அதன் விளைவை அனுபவிக்கிறவனாக போய்விட்டான். சவுலுக்கு பயந்து பெலிஸ்தருடைய பகுதியான காத் பட்டணத்திலே உள்ள ராஜாவான ஆகீசனுடைய ஆதரவிலே தங்கி இருந்து, அவன் கொடுத்த இடம் சிக்லாக்கில போய் தங்கியிருந்தான். இது பெலிஸ்தருடைய பகுதி, அங்க போய் தங்கி இருந்தான். ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவன் தேவனுடைய ஆலோசனையை கேட்காம சுயமாக ஒரு முடிவை எடுத்தான், அதன் விளைவை அவன் அனுபவித்தான். சரியான ஒரு பாடத்தை அங்கே அவர் கற்றுக்கொண்டான். அவன் அங்க போய் தங்கினதன் விளைவாக பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக சவுலுக்கும் யோனத்தானுக்கு விரோதமாக சென்றதனால, பெலிஸ்தருடைய பகுதியில் தங்கியிருந்ததுனால தனக்கு ஆதரவு கொடுத்த ராஜாவின் சார்பாக தன் சொந்த ஜனங்களுக்கு விரோதமாக, சவுலுக்கு விரோதமாக, தன்னுடைய நண்பன் யோனத்தானுக்கு விரோதமாக யுத்தத்தில் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனா தேவன் கிருபையாக அவனை அதிலிருந்து ஈடுபடாதபடி யுத்தத்திலிருந்து விலக்கி காத்தார். அதனால ஒரு துக்கத்தை அனுபவித்தான், சரியான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான். அவர் பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்தது 1 வருஷம் 4 மாசம் தான்.
கடைசி தன்னுடைய பயிற்சி முடியக்கூடிய கடைசி நேரங்களில் இந்த ஒரு தவறை செய்து கொண்டு மாட்டிக்கொண்டார். தேவன் என்று நமக்கு எச்சரிக்கிறது இதுதான். முடிவு வரை நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். அநேக ஊழியர்களை அநேக பேரை நம்ம பார்க்கிறோம். ஊழியத்தினுடைய ஆரம்ப காலங்களிலே கஷ்டமாக, தியானமாக, பாடுகளுக்குள்ளாக, கடினமான சூழ்நிலைக்குள்ளாக தைரியமாக, துணிச்சலாக பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஊழியத்தினுடைய கடைசி நேரத்தில் சற்று வழிமாறி அநேகருக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறி போகிறாங்க. இந்த காரியத்தில் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். தேவனுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும். அதற்கு முக்கிய காரியம், தாவீது எப்பொழுதும் ஆவியானவரால் நிரம்பி தேவனை துதிக்கிறவராக, ஜெபிக்கிறவராக இருந்தார். வேதத்தை தியானிக்கிறவராகவும் இருந்தார். நம்ம தவறு செய்து அடி விழுந்த போது என்ன காரணம் என்பதை வேதத்தை தியானித்து தேவனிடத்தில் கேட்டு தன்னை திருத்திக் கொள்கிறவராக என்ற நமக்கு அனுதின வேத தியானமும் அனுதின ஜெபமும் தேவனோடு உள்ள பேசுவதும் தேவன் பேசுவதை கேட்டு கீழ்ப்படிவதும் அதுல தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே போகிற போது தேவன் நம்மை முற்றும் முடிய வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று அந்த காரியத்தில் வளரலாம். தாவீதுக்கு தேவன் கொடுத்த பயிற்சியினுடைய காரியங்களை நம்ம வளர்ந்தோம். அதுல அவர்கிட்ட இருந்த சிறப்பான குணாதிசயங்கள் என்ன, எவைகளெல்லாம் தேவன் பார்த்தார், எந்தெந்த காரியங்களில தேவன் அவரை ஆயத்தப்படுத்தி பலப்படுத்தி கொண்டு வந்தார் என்பதை நாம் பார்த்தோம். இன்றும் தாவீதின் குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வரும்படியாக நம்மையும் அழைத்திருக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்படியாக இந்த ஒரு பயிற்சி நமக்கு ஒரு மேனுவல் கைடாக, எப்படி நாம் வளர்ந்து செல்வது என்பது கைடாக நம்ம பயன்படுத்தி கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை பார்த்து கொண்டு வளர்வதற்கு இந்த தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய பயிற்சி நமக்கு மிக உதவியாக இருக்கும். இன்னும் இன்னுமாக அதிகமாக நம்ம இதை தியானிக்கலாம். அநேக காரியங்கள் என்றால் ஒவ்வொரு காரியங்களுக்குள்ளும் அவர் ஒரு சங்கீதம் இருக்கு. அந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொன்னார், என்ன செய்தார் எடுத்து பார்த்தா நமக்கு நேரம் பத்தாது. அதனால அந்த இதுக்கு போகல. இன்று அதிகமாக சங்கீதங்கள் வாசிப்பதை காட்டிலும் சங்கீதத்துக்கு மேல தாவீது சங்கீதத்தில் உள்ள ஹெட்டிங், எந்த சூழ்நிலையில் இதை பாடினார் என்பதை பின்னணியத்தை அறிந்து கொண்டு அந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கிற போது தாவீதினுடைய மனநிலை நமக்கு மிக நன்றாக தெரியும். இதில் நம்ம அதிகமாக வளர்ந்து செல்லலாம். இன்றைய தினம் இந்த வேத பாட வகுப்பு இத்தோடு முடிவடைகிறது. அடுத்த வாரத்திலே தேவன் அவர் அழைத்த ஊழியத்தை அவர் எப்படி செய்தார், ஒரு சிறந்த ராஜாவாக எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் அடுத்த வாரம் நாம் தியானிக்கலாம். நன்றி, வணக்கம்.